5/8/2024 ஹிந்து பேப்பரில் உள்ள இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு திஸ் இயர் 70 புக்ஸ் டு பி ஆடட் டு வாசிப்பு இயக்கம் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜூலை 2023 இந்த வாசிப்பு இயக்கம் இனிஷியேட்டிவ்ன்றது தமிழ்நாட்டில் வந்துட்டு ஃபவுண்ட் பண்ணாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, சில்ட்ரனை வந்துட்டு ரீட் பண்ணணும். அவங்களுக்கு வந்துட்டு பிசைட்ஸ் த டெக்ஸ்ட் புக் அல்லாமல், ஸோ அவங்களோட பள்ளி பாட புத்தகங்கள் இல்லாமல் அதர்ஸ் டைப் ஆஃப் ஸ்டோரிஸ், ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்ஸ், ஸோ அதர் டைப் ஆஃப் மேகசின்ஸ் வந்துட்டு புக்ஸை வந்துட்டு ரீட் பண்ணணும் அப்படின்றத என்கரேஜ் பண்ணுறதுக்காண்டி இந்த வாசிப்பு இயக்கம் இனிஷியேட்டிவ்ன்றதை உருவாக்குனாங்க. இது வந்துட்டு 11 டிஸ்ட்ரிக்ஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பைலட் ப்ராஜெக்டாக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதில் புக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 4 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஸோ அது என்னென்னாக்கா, நுழை, நடா, ஓடு, பரா அப்படின்னு சொல்லிட்டு 4 கேட்டகரிஸாக வந்துட்டு பிரிக்கிறாங்க புக்ஸை. ஸோ அதில் வந்துட்டு அட்லீஸ்ட்டு ஒரு சில்ட்ரன் அப்படின்னு இருக்காங்கனாக்கா அவங்களுக்கு ஒரு புக்கு அவங்க கையில் இருக்கணும். செப்பரேட் டைப் ஆஃப்ஸ் அவங்க வந்துட்டு நாலேஜை செல்ஃப் நாலேஜ் அண்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி ஒரு புக்ஸ் அவங்க கையில் இருக்கணும் அப்படின்றது தான் இதோட நோக்கமாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் இந்த ஒரு பைலட் இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்பெஷலாக எந்த கிளாஸஸ் பார்த்தோம்னா 4ஆவதுலேருந்து 9ஆவது வரையும் படிக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த இனிஷியேட்டிவ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு வந்துட்டு அண்டர் இல்லம் தேடி கல்வி அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ்க்கு கீழே தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஸ்பெஷலாக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தது, பகை என்னும் பண்பு இளதனை ஒருவன் நகையையும் வேண்டா மாற்று அன்று அப்படின்ற ஒரு திருக்குறள் இருக்குது. இது என்ன சொல்கிறாங்கன்னா, பகை இல்லாதவனா விட வந்துட்டு பகை அப்புறம் பண்பு இல்லாதவன விரும்பக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு திருவள்ளுவர். பகை பண்பு இல்லாதவனோட வந்துட்டு விரும்பக்கூடாதுன்றார். அடுத்தது, சீன இறக்குமதியை விட முதலீட்டை அனுபவிப்பது சிறந்தது அப்படின்னு ஒரு ஆர்டிகல்ஸு. இதில் வந்துட்டு எக்கனாமிக் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்றது வந்துட்டு இதில் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபண்ட் எஃப்டிஐ அப்படின்றது சைனாவில் வந்துட்டு அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீத்தி ஆயோக் வந்துட்டு சேர்மனான அரவிந்த் அப்படின்றவர் சொல்கிறாரு, யூஎஸ்ஏ வெஸ்ட் இது வந்துட்டு ஏன்னா பேன் பண்ணியிருக்காங்க சைனீஸ் ப்ராடக்ட்டை. ஸோ இதை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளோட இந்தியனோட எக்கனாமிஸ் வந்துட்டு க்ரோ ஆகும். ஸோ அதனாலேயே நம்ம ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃப்ரம் சைனாஸ் வந்துட்டு அலோவ் பண்ணுறது நமக்கு நல்ல ஒரு ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது 22 பிளேசஸ்லேருந்து சைனாவிலேருந்து போகிறதா சொல்கிறாங்க. ஓகே. அடுத்தது, பிச் பிளாக் எக்ஸசைஸ் அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ். ஸோ ஆஸ்திரேலியாவில் வந்துட்டு வருஷத்துக்கு 2 முறை இந்த எக்ஸசைஸ் நடக்கும். ஸோ இதில் வந்துட்டு இந்தியா விமானப்படை வந்து கலந்துக்கிட்டாங்க. அடுத்தது, கேரளா புஷஸ் ஃபார் நடராஜ் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் டேக்ஸ் ஃபார் லேண்ட்ஸ்லைட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ். இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எக்ஸாமைன் பண்ண சொன்னாங்க. ஸோ இதை பற்றின லேண்ட்ஸ்லைடு, அதை பற்றின ஒரு ஃபெசிலிட்டிஸ் அண்ட் பாலிசிஸை. ஸோ ஆனால் வந்துட்டு எந்த வித லீகல் பாலிசிஸும் இல்லை. லேண்ட்ஸ்லைடை நேச்சுரல் டிசாஸ்டரை டிஃபைன் பண்ணுற அளவுக்கு உள்ள இந்தியாவில் எந்த ஒரு லீகல் ப்ரொவிஷன்ஸும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 1/3 ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்துட்டு பாப்புலேஷன் வந்து அஃபெக்ட் ஆனிச்சுனாக்கா அதை வந்து நேச்சுரல் கெலாமிட்டி செவியர் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணணும்னு எதில் சொன்னாங்கன்னா 10th ஃபைனான்ஸ் கமிஷன்ஸ் 1995 வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ரேர் சிவியாரிட்டி கெலாமிட்டின்னு கூட இதை வந்துட்டு டிஃபைன் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்தது, இதை வந்துட்டு பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் அதுலேருந்து அலோகேட் பண்ணுவாங்க ஃபண்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு கெலாமிட்டி ரிலீஃப் ஃபண்ட் அதுலேருந்தும் ஃபண்டு எல்லாமே அலோகேட் பண்ணுவாங்க. அதாவது 3:1 அப்படின்ற அந்த ரேஷியோவில். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் 3 பங்கு, 1 பங்கு வந்துட்டு ஸ்டேட்ஸ் கவர்மெண்ட் வந்துட்டு அதில் போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நேஷ்னல் கெலாமிட்டி கண்டிஜென்சி ஃபண்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ இதுலேருந்து 100% வந்து சென்டர்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க ஃபண்டு. ஸோ இது வந்துட்டு MHA தான் இதோட நோடல் ஏஜென்சியாக இருக்காங்க. அடுத்தது, ஆஸ் இன் கேரளா லோக்கல் கிளைமேட்ஸ் ப்ராசஸ் கேன் ஒர்சன்ஸ் கிளைமேட் எக்ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்துருக்கு. இதை ஃபோர்காஸ்டிங் வந்துட்டு ஃபால்ட்டியாக வந்துட்டு பண்ணாங்க அப்படின்றாங்க. ஸோ ஆவரேஜ் வேல்யூ வச்சு தான் இவங்க வந்துட்டு ஃபோர்காஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ லோக்கல் வெதர் அது வந்துட்டு ஓகே. ஆனாலும் இவங்க இதெல்லாம் வந்துட்டு எடுத்துக்கிட்டு ஃபோர்காஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, லோக்கல் வெதர் பேட்டர்னை வந்துட்டு எடுத்துக்கணும், லேண்ட் யூஸு சேஞ்சஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு டெரைன் கண்டிஷன்ஸு, சுச்சுவேஷன்ஸு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃபோர்காஸ்டிங் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு இதெல்லாம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் வந்துட்டு ஃபோர்காஸ்டிங் அப்படின்றத ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ நம்மள்ட்ட வந்துட்டு எனஃப் ஸ்டேஷன்ஸ் இல்லை. ஸோ அது ஒரு காரணம்னு கூட சொல்லலாம். டோன்ட் ஹேவ் எனஃப் ஸ்டேஷன்ஸ். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ரீஜியன் ஸ்பெசிஃபிக் ஃபோர்காஸ்ட் ஸ்டேஷன் அப்படின்றத நம்ம வந்துட்டு உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுலேருந்து. ஸோ அது மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் வந்துட்டு பெஸ்ட்டு ஃபோர்காஸ்ட் அப்படின்றத நம்மளால் கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. இம்பேக்ட் கிளைமேட் டெரைன்ஸ் அப்படின்றத வந்துட்டு இம்பேக்ட் ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படின்றாங்க. அடுத்தது எம்ஜி நரேக்ஸ் ஸ்டேட்ஸ் ஃபால்ஸ் பிஹைண்ட் இன் பேயிங் அன்எம்ப்ளாய்மெண்ட் எய்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸு. இது வந்துட்டு லார்ஜஸ்ட் ஒர்க் கேரண்டி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஒர்க் ப்ரோக்ராம் இன் த வேர்ல்டு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் வந்து 100 days ஒர்க்கு கிடைக்கும். யார் அடல்ட்டாக இருந்தால் போதும் இதுக்கு. ஸோ 1/3 வந்துட்டு உமனாக இருக்கணும். மினிமம் வேஜஸ் கொடுக்கணும். அது மட்டும் ஈக்குவல் வேஜ் ஃபார் ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எனி ரூரல் அடல்ட் வந்துட்டு இது வந்து எலிஜிபிள்ஸு. ஸோ வித்தின் 15 daysக்குள்ளே வந்துட்டு அவங்களுக்கு ஒர்க்கு கொடுத்தாகணும். ஸோ அவங்க வந்துட்டு ஒர்க்கு கொடுக்கல அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்சஸ் அப்படின்றத அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ பட் ஆனால் அது வந்து எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஏன் அப்படின்னாக்கா 90,000 மட்டும்தான் வந்துட்டு 90,000 கோடி மட்டும்தான் வந்துட்டு 90,000 மட்டும்தான் வந்துட்டு இது வரையும் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. 90,000 ஒன்லி. ஸோ 2023-24. ஆனால் வந்துட்டு 2022-23 பார்த்துட்டோம்னா 7.8 lakh வந்துட்டு 7.8 lakh crore that's in 8 lakh வந்துட்டு டிஸ்பர்ஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இது வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீமு, மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் கீழே வரும். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இஷ்யூஸ் என்னெல்லாம் வரும்னாக்கா நம்ம போய் ஒரு ரூரல் அத்தாரிட்டிகிட்ட போயிட்டு எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொன்னோம்னா அங்கேருந்து ஒரு ரெசிப்ட் வாங்கினோம், ரிஜிஸ்டர் பண்ணி ரெசிப்ட் வாங்கினோம். ஸோ அந்த ரெசிப்ட்டு நம்ம என்ன செய்யலை, அவங்க வந்துட்டு கொடுக்காமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி கொடுக்கலன்னா அவங்களால கிளைம் பண்ண முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட்ஸ் சொல்லுவாங்க எங்களுக்கு வந்துட்டு சென்ட்ரல்லேருந்து ஃபண்டு வரல, சென்ட்ரல் சொல்லுவாங்க எங்களுக்கு ஸ்டேட்ஸ்லேருந்து ஃபண்டு வரல அப்படின்ற ஒரு இஷ்யூவும் வரும். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கனாக்கா நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் வந்து செல்ஃபி எடுத்து அப்லோட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இஷ்யூஸு. ஸோ இவங்க வந்துட்டு எஃபெக்டிவான கேமரா, மொபைல்ஸ் அதெல்லாம் வந்துட்டு வேணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நெட்வொர்க் இஷ்யூஸ் அப்படின்றதும் இருக்குது அப்படின்றாங்க. பேசிக் ரீஇம்யூனிட்டி அப்படின்றத வந்துட்டு ஃபில்ஃபில் பண்ணலை அப்படின்றதும் சொல்கிறாங்க, இஷ்யூவாக சொல்கிறாங்க. மானிட்டர் வாட்டர் ரிலீஸ் ஃப்ரம் ஜார்க்கண்ட்ஸ் டேம்ஸ், மம்தா டெல்ஸ் ஹேமந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல்ஸு. இதில் என்ன சொல்கிறாங்க, இது வந்து சோட்டா நாக்பூர் பிளேட்டில் வந்துட்டு இருக்குது அப்படின்றாங்க. இது வந்து தாமோதர் ரிவர் வேலி இதோட ட்ரிபியூட்டரிஸ்னால் ஹூக்லியோட ட்ரிபியூட்டரிஸ். இதில் வந்துட்டு 4 dams இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு இதில் உள்ள டெஃபினேஷன்ஸ். அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா லடாக் ஷுட் பி கவர்ன்டு பை லடாக்கீஸ் எம்பிஸ் அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க. ஷுட் பி கவர்ன்டு பை லடாக்கீஸ் எம்பி முகமது ஹனீஃபா அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு அதாவது ஸ்டேட்ஹுட் கிடைக்கணும் அப்படின்றது தான் இவங்களோட பெரிய நோக்கமாக இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னாக்கா டிசிஷன் மேக்கிங் பவர் அப்படின்றது ஸ்டேட் சூட் மூலியமாக கிடச்சிரும் உங்களுக்கு. ஸோ டெல்லி மாதிரி சேஃப்கார்டு வந்துட்டு பண்ணணும். ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் 6th ஷெடியூல்டு அப்படின்றது அவங்க வந்துட்டு கேட்குறாங்க. 6th ஷெடியூல்டு வந்து ஸ்டேட்ஸ் பார்த்தோம்னா ATM ஸ்கொயர்டு அப்படின்றது எதுக்கு அப்படின்னா இது அப்படி ATM ஸ்கொயர் 6th ஷெடியூல்டு வந்துட்டு ஆட் பண்ணிட்டாக்கா அவங்களுக்கு வந்து டு ப்ரொடெக்ட் பண்ணலாம் அவங்களோட கல்ச்சர், லிங்குவிஸ்டிக்ஸ் அண்ட் லேண்ட் ரைட்ஸ் அப்படின்றத ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஸோ ரிசர்வேஷன்ஸ் அவங்களுக்கு ஜாப்ஸில் வேணும். அப்புறம் வந்து செப்பரேட் கன்ஸ்டிடென்சி அப்படின்றது கேட்குறாங்க. ஒரு லடாக் ஒன்றும் கார்கிலுக்கு ஒன்றும் செப்பரேட்டான கன்ஸ்டிடென்சிஸ் அப்படின்றது ஒன்று அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹவ் விக்டம்ஸ் ஆஃப் த வயநாடு லேண்ட்ஸ்லைட்ஸ் மே எக்ஸ்பீரியன்ஸ் கிளைமேட்டிக் ட்ரோமா அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் அப்படின்னு PTSO அப்படின்றது வந்துட்டு அவங்களுக்கு இப்போ அதிகமாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ அவங்கள வந்துட்டு எஃபெக்டிவாக ரீஹபிலிட்டேஷன்ஸ் அப்படின்றது பண்ணணும். ஷிஃப்டிங் ஆஃப் ரொட்டீன் அண்ட் பிளேஸ் அப்படின்றது சொல்கிறாங்க. ஷிஃப்டிங் ஆஃப் ரொட்டீன் அண்ட் பிளேஸ், ரொட்டீன்லேருந்து ஷிஃப்ட் பண்ணணும். ப்ளஸ் அவங்கள வந்து செப்பரேட் பிளேஸ்லேருந்தும் அவங்கள வந்து ஷிஃப்ட் பண்ணனா போதும் அப்படின்னு ஏர்லி ஸ்கில்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு கொடுக்கணும். அது கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். பெஸ்ட்டு சர்வீசஸ் அப்படின்றது கிடைக்கும். எனர்ஜி செக்யூரிட்டி அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ இதோட ஒரு இது முடிஞ்சிருச்சு ஒரு இது. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போ நம்மளோட இந்தியன் எக்கனாமியை வந்துட்டு க்ரோ பண்ணணும் அப்படின்னாக்கா ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றத வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ
ஏர்லி ஸ்கில்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். ஸ்கில்ஸ் கொடுத்தோம்னாக்கா ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது கிடைக்கும். அவங்கள வந்துட்டு சர்வீஸ் பெஸ்ட்டு சர்வீசஸ் வந்துட்டு நம்ம கொடுக்கலாம். எனர்ஜி செக்யூரிட்டிஸ் வந்துட்டு கொடுக்க முடியும். ஏஞ்சல் டேக்ஸை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான ஒரு இதான். அக்ரிகல்ச்சரில் வந்துட்டு பார்த்துட்டோம்னா சீவேஜ், க்ளீன் எனர்ஜி அப்படின்றத வந்துட்டு நம்ம பெஸ்ட்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தோம்னா 0.62% அப்படின்றத வந்துட்டு ஜிடிபியில் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு சஃபிஷியண்ட்டானது ஒன்றும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத வந்துட்டு நம்ம ப்ரொமோட் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பிடி காட்டன், பிடி பிரிஞ்சல்ஸ், ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு பண்ணணும். நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி அண்ட் எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி. R&D அப்படின்றது வந்துட்டு நம்ம இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அதை நம்ம வந்துட்டு ஒவ்வொரு நாளும் மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும். நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இவங்க தான் இதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி உள்ள இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.